அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்தேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாராவது ஒரு வாழ்க்கையில் ஒரு தலையெழுத்து மாற்றக்கூடிய விஷயமாவோ, இல்லை அவங்க ஏதோ அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றதுலேருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடச்சி அந்த பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிப்பாங்க. ஆனால் இதை சொல்கிறது அந்த எதிர்வினை நம்மளை எந்த விதத்துலேயும் நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா என்னோட முருகர் ஆராய்ச்சி பயணத்தில் இதை நான் கண் கூட பார்க்குறேன். இன்று மாலை நம்ம வடப்பள்ளி முருகரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்து இன்றைக்கி தான் முருகப்பெருமானை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு நான் பதிவு செய்கிறேன். நாளைக்கு அமாவாசை, கிருத்திகை இது 2ம் ஒரே நாளில் வருது. ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் மேக்சிமம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வரக்கூடிய எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக கடந்து போயிடுங்க. பெரிய சண்டை போட்டுறதுங்க. ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலையிலையோ இல்லை குடும்பத்திலையோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துலையோ ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்து சண்டை போட்டு எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் கிருத்திகை முடிகிற வரைக்கும் பொறுமையை காத்துருங்க. ஏன்னா கர்ம சுழற்சியில் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் பெரிய அளவுக்கு செயல்படுது. ஆல்ரெடி நான் பௌர்ணமி சார்ந்து ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த அமாவாசைக்கு முன்னாடி நாளும் சரி பின்னாடி நாளும் சரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நல்லா இருந்தவங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போயிருப்பாங்க. இல்லை காலில் அடிப்பட்டது, ஆக்சிடென்ட் ஆனது, விபத்தானது, இந்த மாதிரி பல சூழ்நிலை நடக்கும். இது எல்லாமே கர்ம சுழற்சி. அதனால் இதை பார்த்து பயப்பட வேண்டாம். அது சரியாயிடும் எல்லாருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு உங்களோட கோபம் தான் பெரிய காரணமாக இருக்கும். அந்த கோபத்தை மட்டும் தவிர்த்துருங்க. என்ன சூழ்நிலை நடந்தாலும் அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிங்க. சமநிலையோடு நீங்கள் ஏற்றுக்கிறப்போ அது இயற்கை உங்களுக்கு பலவிதமான கருணையோட நிறைய அற்புதத்தையும் காட்டும். ஸோ நாளைக்கு கிருத்திகை அமாவாசை. முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் தான் நம்ம நாளைக்கு பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த மனநிலை இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல முருகரை கூப்பிடுங்க. கண்டிப்பாக வருவார். திருச்செந்தூர் முருகர் அற்புதம் அதிசயத்தை பற்றி நான் விரைவில் பதிவு செய்கிறேன். அதே போல் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி இந்த வருஷம் மலேசியாவில் நடக்கிறத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அது மலேசியாவில் எப்போ, என்னைக்கு, என்ன தேதி, இது வரைக்கும் நம்ம முருகர் சாட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்துருப்போம். ஆனால் மலேசியாவில் முருகர் அற்புதம் அதிசயம் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது நான் எத்தனையோ முருகர் அடியார்கிட்ட பேசியிருக்கேன். மலேசியா முருகர் சாட்சிகளை கேட்க போகிறீங்க. விரைவில் அதுக்குண்டான குரல் பதிவும் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.